வணக்கம் மக்களே. அடியேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு உடையது ஃபஸ்ட்டு ஆண்டாள் கோவில், 2 தாயாரும் ரெங்கமன்னார் ஒட்டுக்க இருக்கக்கூடிய அந்த காட்சி. இரவில் மின் ஒளியில் அப்படியே ஜொலிக்கக்கூடிய 192 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் மற்றும் உள்ளேருந்து பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் தெரியக்கூடிய கோபுரம். இந்த இது கோவில் உட்பகுதியிலேருந்து பார்க்கக்கூடிய வியூ. இன்னொன்று கோயிலுக்கு ஆழ்வார் சன்னதிக்கு முன்னாடி இருந்து தெரியக்கூடிய வியூ. இது ஆண்டாள் கோயிலோட உட்புறம், அதாவது உள்ள ஒரு என்ட்ரன்ஸ். இது தாயார் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய எழுந்தருளக்கூடிய காட்சி. இது தாயார் ரெங்கமன்னார் எழுந்தருளி அப்படியே வீதி உலா வரும்போது இருந்த காட்சி. அடுத்து இது திருவேங்கடமுடையானுடைய நாடக சபா அமைந்திருக்கிற காட்சி. இது திருவேங்கடமுடையான் நாடக சபாவில் இருக்கக்கூடிய பெருமாள் காட்சி. அடுத்து பார்த்துக்கிட்டோம் காட்டழகர் கோவிலில் இருக்கக்கூடிய நம்ம சுந்தராஜ பெருமாள், காட்டழகர் பெருமாள். இது 247 படி இருக்கக்கூடிய காட்சி. இது 247 படி மேலேருந்து கீழே வரக்கூடிய காட்சி. இதெல்லாம் அற்புதமான படைப்பு பார்த்துக்கோங்க. இது நூபுர கங்கை தீர்த்தம். இந்த நூபுர கங்கை தீர்த்தம் காட்டழகர் கோயிலில் அமைஞ்சிருக்கு. இது செண்பகா ஃபால்ஸு. காட்டழகர் கோயில் போகிற பாதை இது பார்த்துக்கிடுங்க. இந்த பாதை வழியாக தான் நீங்கள் போகணும். ஃபுல்லாக 2 பக்கம் இயற்கை அருள் அப்படி இருக்கும். இது வடபத்திர சைனர் சாயி பெருமாள் இன்சைட் லைட் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் வடபத்திர சாயி. அடுத்து ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது. இது திருமலை நாயக்கர் அரண்மனைன்னு சொல்லுவாங்க.